ஃபெஸ்டிவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த ஆவணி மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இருக்கும். 7.5 சனி வக்கரம் பிடித்த நிலையில இருக்கு. ஸோ சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சிறப்பு தான். உங்களுடைய தொல்லைகள் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க பார்த்து பேசணும். ஏன்னா நீச சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல விடுறதுனால குறிப்பா எதிர்பாலின ஊழியர்கள்கிட்ட நீங்க பேசும்போது நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சு பேசணும். அதன் மூலியமா சில அபவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு இருந்தாலும் அது வெளிப்படையா உங்களுக்கு ஆதரவு அளிக்க தயங்குவாங்க. அதனால நீங்க பக்குவத்தோட நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய சக ஊழியர்களும் உங்க மேல கொஞ்சம் பொறாமையோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உத்தியோகத்துல எச்சரிக்கை கடைபிடிக்கிறது எப்பயும் அவசியம் தான். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு செப்டம்பர் 1க்கு மேல ஆதாயங்கள் பெருகும். இரும்பு, விவசாயம், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மர விற்பனை, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான தொழில்கள், எரிபொருள், மருத்துவம், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில், கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள், நிர்வாகம் தொடர்பான தொழில்கள் இதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழிலோ, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலோ இந்த ஆவணி மாதத்துடைய முதல் பகுதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிச்சு தான் செய்யணும். குடும்பத்துல கருத்து ஒற்றுமைகள் ஏற்படுறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதெல்லாம் பக்குவத்தோட நடத்தி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. மூத்த பெண்மணிகள், குடும்பத்துல வயதான உறுப்பினர்கள், அது பெண்களாக இருந்தால் அவங்க மூலியமா உபத்திரவங்கள் உண்டு. அதனால கொஞ்சம் பக்குவத்தோட அதை செயலாற்ற வேண்டியது அவசியம். பிள்ளைகள் மூலியமா மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷமும் உண்டு. அவங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு கை கால் மூட்டு வலிகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு உண்டு, சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் இருக்கும். செப்டம்பர் 1க்கு பிறகு இந்த அஜீரண கோளாறு நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மாணவ பருவத்தில் உள்ள கும்பராசிக்காரர்களாக இருந்தால் இந்த ஆவணி மாதத்துடைய முற்பகுதி அவங்களுக்கு சோதனையாகவும், ஆவணி மாதத்துடைய பிற்பகுதி அவங்களுக்கு சாதனையாகவும் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. படிப்புல ஒருமுகப்பட்டு படிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அது குரு வழிபாட்டு மூலியமா தான் நீங்க. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அரசு அனுகூலங்கள் ஏற்படுறதும், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கிறதும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களோ அல்லது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படுறதும் இந்த மாத சிறப்பு பலனாக எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அறுபடை முருகன், ஸ்ரீவல்லிபுத்தூர் ரங்கமன்னார் ஆண்டாள்.